ஹே காய்ஸ், ஒரு சொடக்கு போடுற நேரத்துல உங்க வாழ்க்கை மாறுமா? சாதாரண ஒரு வேலையில இருந்து அப்படியே ஒரு 4 இல்ல 5 ஸ்டேஜுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு இன்க்ரிமெண்ட் இல்ல ஒரு ஜாப் ப்ரொஃபைல் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு 2 BHK வாடகை வீட்ல இருந்து அப்படியே ஒரு 6 BHK பங்களாக்கு நீங்க குடி போறீங்க. இப்போ அந்த ஃபீல் எப்படி இருக்கு? கையில ஒரு 100 ரூபாய் தான் இருக்கு. நீங்க சோகமா நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஒரு ஃபோன் கால் வருது. நாங்க பேங்க்ல இருந்து கால் பண்றோம். நீங்க கேட்ட 10 லட்சம் லோன் அமௌண்ட் ரெடியா இருக்கு, வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னா, அட இதான் எப்பவும் கேக்குறாங்களே, ஃபேக்கா வர ஃப்ராட் கால்ஸ் தான். ஏங்க இத போய் நம்ப சொல்றீங்களா? இது ஃபேக் கால் இல்ல, ஹாரி பாட்டர்ல வர மேஜிக் குவாண்டம் இல்ல, குவாண்டம் ஜம்ப். இதுவும் ஒரு வகையான மேனிஃபெஸ்டேஷன் முறைதான். இத பத்தி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். இந்த குவாண்டம் ஜம்ப் அப்படிங்கிறது அறிவியல் அப்புறம் ஆன்மீகம் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு நிலைன்னு சொல்லலாம். குவாண்டம் பிசிக்ஸ் அப்புறம் ஒரு தனி மனிதனோட உணர்வுகளின் ஆற்றல் இது ரெண்டையும் வச்சு உங்க வாழ்க்கை நிலையை மாத்தும் ஒரு முயற்சி இது. நீங்க ஒரு சாதாரண வேலையில இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஜாப் ஒன்னு இருக்கு, அதை அடையிறது தான் உங்க வாழ்க்கை கனவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு வேலையில இருக்கீங்கன்னு உங்க மனசுல ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாக்கிட்டா அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே கிடைக்கும். இது எப்படி முடியும்? இதுக்குதான் விஷுவலைசேஷன் மாதிரி நிறைய புதுசா சொல்லிட்டு இருக்காங்களே, அதுல ஒண்ணுதான் இதுவா? ஆமா, ஈர்ப்பு விதி, மேனிஃபெஸ்டேஷன், விஷுவலைசேஷன், ஆழ் மனசோட சக்தி, இது எல்லாத்தையும் போல இதுவும் ஒரு டெக்னிக் தான். ஆனா நீங்க எந்த விதமான முயற்சியும் இல்லாம உங்க வாழ்க்கைய மாத்துற ஒரு டெக்னிக், எல்லாத்தையும் நீங்க உங்க மனசுலயே உருவாக்க முடியற ஒரு டெக்னிக். சரி, இந்த குவாண்டம் ஜம்பிங் இல்ல குவாண்டம் லீப்னா என்னன்னு முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாம பல பிரபஞ்சம் இருக்குங்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறையவே இருக்கு. இதே போல பல சூரிய குடும்பங்களும் பல மில்கிவே அண்டங்களும் இருக்கிறதா நிறைய ஆராய்ச்சிகள் மூலம் நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ இதே மாதிரி மனிதர்கள் வாழற கிரகம் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இருக்க ஒரு கிரகத்துல உங்களை போலவே ஒருத்தர் இருக்கிறதா வச்சுக்கோங்க. நீங்க விரும்புற இல்ல ஆசைப்படுற ஒரு வாழ்க்கைய அந்த இன்னொரு மனிதர் வாழ்ந்துட்டு இருந்தா அதை உங்களால கற்பனை செஞ்சு பார்க்க முடிஞ்சா? என்னங்க குழப்பமா இருக்கா? இல்ல ஏதோ கதை விடுறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எதையுமே இப்ப நம்ப வேண்டாம். ஜஸ்ட் இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை மட்டும் பண்ணுங்க. ஆயிரக்கணக்கான பிரபஞ்சம் இருக்கு, இதுல ஆயிரக்கணக்கான உலகம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஒவ்வொரு உலகத்திலயும் நீங்க ஒவ்வொரு வாழ்க்கை முறையில இருக்கீங்க. வீடு இல்லாதவரா, ஒரு பில்லியனரா, பெரிய பாடகரா, ராஜாவா, ராணியா, ஃபுட்பால் பிளேயரா, எப்படி வேணா நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கலாம். எல்லாமே இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இப்ப இருக்க இந்த சின்ன உலகத்தை தாண்டி யோசிக்க முடியாத காரணத்தினால ஒரே நிலையில இருக்கிறதா நம்பி நம்ம வாழ்க்கைய நினைச்சு போராடிட்டு இருக்கோம். ஒருவேளை இது எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடிஞ்சா, உங்க கற்பனையில அதை உணர முடிஞ்சா, நீங்க இங்க இருந்தே அப்படி ஒரு வாழ்க்கை நிலைய அடைய முடியும்னு சொல்றாங்க. இது பல பேரோட ஆராய்ச்சி, தனிப்பட்ட அனுபவம், சில ஆன்மீக உண்மைகள் இதெல்லாம் வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னிக் தான். ஆனா இதை செய்யறதுல உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்த முடியும்னா அதை பயிற்சி செஞ்சு பாக்குறதுல எந்த தப்பும் இல்லையே. நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல, உங்க வேலையை விட்டு இதை செய்ய போறது இல்ல, உங்க உடல் உழைப்பு எந்த விதத்திலயும் தேவையே இல்ல. நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே உங்க நேரம், உங்க எண்ணம், இதை மட்டும் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சா போதும். இந்த உலகத்துல இப்ப இருக்க கடற்கரை எல்லாத்துலயும் இருக்க ஒரு மணல் துகளும் ஒரு முழு பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணிக்கையில ஒரு 100 மில்லியனை பெருக்கி வர அளவுதான் மொத்தம் இருக்கக்கூடிய பிரபஞ்சங்களோட எண்ணிக்கை. என்ன கற்பனையே செஞ்சு பார்க்க முடியலையா? இது அறிவியல் பூர்வமான உண்மை. இதெல்லாம் நம்ம செய்யற ஒரு கற்பனை இல்ல, இருக்கலான்னு சொல்லப்படுற ஒரு பாசிபிலிட்டி தான் உங்க வாழ்க்கை நிலைகள். இதுல எது வேணா நீங்களா இருக்க முடியும். இதே அப்பா அம்மா, இதே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல தாட்ஸ் இருக்க ஒருத்தரா, ஆனா இப்ப இருக்கிறத விட நல்ல ஒரு வேலை, நல்ல வாழ்க்கை துணை, நீங்க நினைச்ச ஒரு வீடு, செல்வம் அவர்கிட்ட இருக்க முடியும். உங்க சாய்ஸும் அவரோட சாய்ஸும் வேற வேறையா இருந்தா இதெல்லாம் ஒரு கற்பனை தான். ஆனா இது ஒரு ஆழ்ந்த தியான முறையில உங்களால பார்க்க முடிஞ்சா அதன் மூலமா வர விளைவுகள் தான் இந்த குவாண்டம் ஜம்ப். 12Bன்னு ஒரு சினிமா பாத்திருக்கீங்களா? அந்த ஹீரோ கரெக்டான டைமுக்கு பஸ் கிடைச்சு இன்டர்வியூக்கு சரியா போனா என்ன நடக்கும்? அதே ஹீரோ அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிருந்தா அவர் லைஃப் எப்படியெல்லாம் மாறி இருக்கும்? 2 விதமான கதைகள், 2 விதமான சம்பவங்கள், ஆனா ஒரே ஆளுக்கு அது நடக்கும். அந்த கதை உங்க வாழ்க்கையில் நடந்தா இல்ல அதை நீங்க கற்பனை செய்ய முடிஞ்சா இந்த நிலைக்கு போறதுனால என்ன பயன் இருக்க முடியும்? உங்க நம்பிக்கை அதிகமாகும். நீங்க எந்த துறையில சாதிக்க விரும்புறீங்களோ அதை பத்தி இன்னும் ஆழமா ஒரு புரிதல் ஏற்படும். உங்க கற்பனையின் சக்தி மூலமா நீங்க எந்த நிலைய வேணா யோசிச்சு பார்க்கலாம். அதை அடைய தேவையான முயற்சிக்கு உங்களுக்கு எப்போ ஒரு துணை இருக்கிறதா நீங்க உணர முடியும். இன்னொரு உலகத்துல இருக்க அந்த நபர் உங்க முயற்சிக்கு தேவையான உதவிகளை செய்யற ஒருத்தரா இருப்பாரு. உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க பல திறமைகளை, இதுவரைக்கும் நீங்க வெளிப்படுத்தாத உங்க முழு ஆற்றலை நீங்க வெளிக்கொண்டு வர இந்த குவாண்டம் ஜம்ப் உங்களுக்கு உதவி செய்யும். திறந்திட சீசேம்னு நீங்க ஒரு மந்திரத்தை சொன்னதும் திறக்கிற அலாவுதீன் குகை மாதிரி உங்களுக்குள்ள இருக்க பல நல்ல விஷயங்களை, ஆற்றலை வெளிக்கொண்டு வந்து உங்க லைஃப்ல ஜெயிக்க முடியும். எவ்வளோ பேர் ஒரு நல்ல பாடகராகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, இல்ல பெரிய தொழிலதிபர் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், இப்படி எவ்வளவோ கனவுகளை அவங்களுக்குள்ள புதைச்சிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த குவாண்டம் தத்துவம் ஒரு நல்ல வழியை காட்டும். அவங்க திறமை மேல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வழி செய்யும். இதே நபர் வேறொரு உலகத்துல அதை சாதிச்சுட்டுதா நீங்க உணரும் போது இப்போ நீங்க இருக்க உலகத்துல அதை வெளிப்படுத்த ஒரு வழியை உருவாக்க நீங்களே முயற்சி பண்ணுவீங்க.
இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாமே ஒரு அதிர்வு நிலையில தான் இருக்குன்னு நமக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு. அது உண்மையும் கூட. ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு அதிர்வு இருக்கும். இந்த உலகத்துல ஒரு பொருளோட அதிர்வு 660 ஹெர்ட்ஸ்னு இருந்தா இன்னொரு உலகத்துல அது டபுளா இல்ல பாதியா இருக்கலாம். ஒரு சாதாரண வேலை பாக்குறவங்களுக்கு ஒரு அதிர்வு இருக்க மாதிரி வேறொரு உலகத்துல நீங்க ஆசைப்பட்ட வேலையை பாக்குற ஒருத்தருக்கு இதே அதிர்வு வேற வடிவத்துல இருக்கும். உங்க கற்பனை மூலமா நீங்க அந்த நிலைய பார்க்க முயற்சி செய்யறப்போ அந்த வேலையை இப்ப இருக்க உலகத்துக்கு கொண்டு வர முடியாது. ஆனா அந்த வேலை கிடைச்சதுக்கான அதிர்வுகளை நீங்க இங்க உருவாக்க முடியும். அதாவது அதே ஆற்றலை நீங்க இந்த உலகத்துக்கு கொண்டு வரலாம். அப்ப அந்த வேலை இந்த உலகத்துல கிடைக்கிற அந்த வாய்ப்புகள் உருவாகும். சரி, இதை எப்படி நம்ம பிராக்டிகலா செய்யறது? இந்த குவாண்டம் லீப் இல்ல குவாண்டம் தாவல் இந்த முறைகளை ஆராய்ச்சி செஞ்ச பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் நம்புற ஒரே விஷயம் தியானம், யோகா. இது நம்ம நாட்டுல இருந்தா உருவாச்சு. ஆனா அதோட பலனை பத்தி நம்ம யாருக்கும் இன்னும் முழுசா தெரியவே இல்லை. இந்த குவாண்டம் தாவல் ஆராய்ச்சியில இருந்த முக்கியமான ஒரு இயற்பியல் அறிஞர் அமெரிக்காவை சேர்ந்த ஃப்ரெட் ஆலன் வுல்ஃப். இவரோட பல புக்ஸ்ல இந்த குவாண்டம் அறிவியலை பத்தி சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமான ஒண்ணு த யோகா ஆஃப் டைம் டிராவல். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான நபர் பர்ட் கோல்மன். இந்த குவாண்டம் லீப் முறைகளை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப உதவியா இருந்தது பரமஹன்ச யோகானந்தாவோட யோக பயிற்சி முறைகள் தான்னு கோல்மனும் சொல்லியிருக்காரு. கையிலேயே வெண்ணைய வச்சு நெய் கலஞ்ச மாதிரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இதுதான். ரொம்ப நாளா நம்ம நாட்டுல இருந்துகிட்டு இருக்க இந்த யோக முறைகளையும் தியான முறைகளையும் சரியா பயன்படுத்தி தான் பெரிய பெரிய அறிவியல் முன்னேற்றங்களும் ஆராய்ச்சிகளும் நடந்திருக்கு. ஆனா நாம இது எதுவுமே தெரிஞ்சுக்காம அதோட பலன்களை அனுபவிக்காமலே இருக்கும். நம்ம மூளையில உருவாகிற அதிர்வுகள் 4 வகையா பிரிச்சிருக்காங்க. ஆல்பா, பீட்டா, டெல்டா, தீட்டா. ஒன்னொன்னும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை உருவாக்கும். உங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸை நீங்க செய்யறப்போ பீட்டா அதிர்வுகளை உங்க மூளை வெளிப்படுத்தும். இது விழிப்பு நிலைய குறிக்கிறதா இருக்கும். நீங்க ஒரு ரிலாக்ஸ்டான ஓய்வு நிலையில இருக்கப்போ உங்க மூளை ஆல்பா அதிர்வுகள் நிலையில இருக்கும். இந்த ஆல்பா நிலை தான் தியானம் இல்ல மனசை அமைதியாக்க உதவும். ரொம்ப ரிலாக்ஸ்டா பதட்டம் எதுவும் இல்லாம நீங்க உங்க மனநிலை வச்சிருக்கப்போ நீங்க ஆல்பா நிலையில இருப்பீங்க. இது தியானம் செய்யறப்போ நீங்க இருக்க ஒரு நிலை. இந்த குவாண்டம் லீப்பை நீங்க செய்ய முயற்சி செஞ்சா நீங்க உங்க ஆல்பா நிலைக்கு போகணும். அதாவது ஒரு ஆழ்ந்த அமைதியான மனநிலைக்கு. ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுங்க. இப்ப உங்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனை இல்ல உடனே உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த தேர்ந்தெடுங்க. அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? உங்களோட ஏதோ ஒரு செயல் அந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்கும். எந்த செயல் மூலமா நீங்க அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு யோசிங்க. நீங்க தேர்ந்தெடுத்த ஏதோ ஒண்ணு அந்த பிரச்சனை உருவாக காரணமா இருந்திருக்கும். ஏதோ ஒரு பயம் இல்ல பதட்டம் உங்களை அந்த முடிவை எடுக்க வச்சிருக்கும். அதை பத்தி ஆழ்ந்து யோசிங்க. இப்ப ஆழமா மூச்சு விட்டு நீங்க உங்க கண்களை மூடி ஒரு ஆல்பா நிலைக்கு போகணும். இப்ப நீங்க வேறொரு உலகத்துல இருக்கீங்க. உங்களை போலவே இருக்க அந்த நபரை உங்க கண்களால பாக்குறீங்க. கண்ணாடியில உங்க பிம்பத்தை பாக்குற ஒரு உணர்வை கொண்டு வாங்க. அவருக்கு அதே சூழ்நிலை உருவாகுது. அந்த நேரத்துல நீங்க எடுத்த முடிவை இப்ப மாத்தி எடுத்து முயற்சி செஞ்சு பாருங்க. இந்த உலகத்துல இருக்க உங்ககிட்ட இருந்த அந்த பயம் அங்க இருக்காது. நீங்க எதை வேணா மாத்தி செய்ய முயற்சி பண்ணலாம். அந்த சூழ்நிலையில நீங்க வேற மாதிரி யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அப்ப அந்த பிரச்சனைய நீங்க வரவிடாம செஞ்சுட்டீங்க. இந்த முடிவுனால அந்த உலகத்துல இருக்க நீங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்கன்னு கற்பனைய உருவாக்கி பாருங்க. இது எப்படி முடியும்? அவ்வளோ சக்தி நம்மகிட்ட இருக்கான்னு கேக்குறவங்களுக்கு இதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்கு. நம்ம எப்போ ஒரு பகல் கனவு காண்ற ஒரு மனிதரா தான் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை யோசிச்சு அப்போ நீங்க உணர்ந்த ஒரு சந்தோஷம் இல்ல பயம் இல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் எப்போ நம்ம செய்யற ஒரு செயல் தான். ஆனா இப்ப அதே பகல் கனவுகளை நீங்க புதுசா பார்க்க விரும்புற ஒரு நிகழ்வுக்கு பயன்படுத்தலாம். இது வரைக்கும் உங்களுக்கு நடக்காத ஒரு நிகழ்வை உங்க கண்ணுக்கு ஒரு காட்சியா காட்ட முயற்சி பண்ணலாம். இது கொஞ்சம் சுலபமா இருக்கும். படிப்படியா நீங்க செய்ய நினைக்கிற ஒரு விஷயத்த இல்ல நீங்க அடைய விரும்புற ஒரு நிலைய ஒரே ஒரு கற்பனை மூலமா உங்க எண்ணத்துல கொண்டு வர முடியும். ஒரு கிளர்க்ல ஆரம்பிச்சு அடுத்து ஒரு அசிஸ்டன்ட், அப்புறம் ஒரு செக்ஷன் ஆஃபீஸர், அப்புறம் ஒரு மேனேஜர், அப்படிதான் ஆக முடியும் உங்க நிஜ உலகத்துல. ஆனா நீங்க இப்பவே மேனேஜர் ஆகிட்ட மாதிரி உங்களால கற்பனை செஞ்சு பார்க்க முடியும். அது சாத்தியமான ஒண்ணுதானே? அந்த நிலையில நீங்க அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை முறை, பணம், ஸ்டேட்டஸ், உங்க குடும்ப உறவுகள் இதெல்லாமே எப்படி இருக்கும்னு நீங்க உணர்ந்து பார்க்கலாம். சரி, கற்பனையா நான் மேனேஜர் ஆகுறத உணர்ந்தா இந்த உலகத்துல அது உடனே நடக்குமா? நீங்க கேக்குறது ஒரு நியாயமான கேள்வி. உங்க வாழ்க்கைய நல்லா உத்து கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க நினைக்கிறது, இதுதான் சிறந்த வழின்னு நீங்க நம்புறது எல்லாமே உங்களுக்கு யாரோ சொன்னது, யாருக்கோ நடந்த ஒரு விஷயம். ஒரு கிளர்க்கா முதல்ல நீங்க உழைச்சாதான் அடுத்த நிலைக்கு போகலாம். இன்னொரு 5 வருஷம் நீ கஷ்டப்படு, அப்பதான் அசிஸ்டண்டா ஆக முடியும்னு நீங்க நம்புறதெல்லாமே யாரோ ஒருத்தர் அவர் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முறைதான். இதையே நீங்க நம்பி உங்க பழக்க வழக்கத்தை அதுக்கேத்த மாதிரி மாத்தி அமைச்சுக்கிறீங்க. உங்க வாய்ப்புகள் எவ்வளவு அதிகமா இருக்கும்னு நீங்க பார்க்க மறந்து போயிடுறீங்க. ஒரு சில படிகளை நீங்க சுலபமா கடந்து வர முடியும்னு நம்பவே மாட்டீங்க. அப்ப நீங்க நினைக்கிற மாற்றம் எப்படி உங்க வாழ்க்கையில வரும்? நீங்க அடைய விரும்புற ஒரு நிலைய நீங்க வேறொரு உலகத்துல அடைஞ்சதான் நீங்க நம்புறப்போ உங்க உணர்ச்சிகள் அதிகமான அதிர்வு நிலையில இருக்கும். அந்த அதிக அதிர்வுகளை உங்க நிஜ உலகத்துல நீங்க கொண்டு வரும்போது உங்க பல நாள் பழக்க வழக்கங்கள் மாறும். அந்த அதீத உயரத்தை அடைய தேவையான முயற்சிகளை உங்களை செய்ய வைக்கும்.
எல்லா நிலைக்குமே ஒரு ஆரம்பம் இல்ல முடிவு இருக்கும். ஒரு உயர்ந்த நிலை, தாழ்ந்த நிலைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு அதிக செல்வ நிலை இல்ல எதுவுமே இல்லாத ஒரு ஏழை, அதிக படிப்பு எதுவும் படிக்காத ஒருத்தர். பெரும்பாலும் நம்ம இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நிலையில இருக்கப்பதான் பிரச்சனையா இருக்கு. பணமே இல்லாத ஒருத்தர் நிம்மதியா கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அதிக பணம் உள்ள ஒருத்தர் எல்லா வேலைக்கும் ஒரு ஆளை வச்சுட்டு கவலையே இல்லாம பிடிச்சதை செஞ்சுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாரு. இந்த ரெண்டு நிலைக்கும் நடுவுல இருக்க நாம தான் இருக்கிறத அனுபவிக்க முடியாம, நினைச்ச இடத்துக்கு போக முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். நம்மள போல இருக்கவங்களுக்கு இந்த குவாண்டம் லீப் ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம். இதை நீங்க டெய்லி பயிற்சி பண்றப்போ உங்க வாழ்க்கையில ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நீங்க அடைஞ்சிட்டதா உணரும் போது உங்க உணர்வுகளை அமைதியா, தெளிவா, நேர்மறையா, நம்பிக்கையா இருக்க வைக்க முடியும். அந்த நிலையில நீங்க தொடர்ந்து இருக்கப்போ நல்ல விஷயங்களை மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர சந்தர்ப்பங்களை நீங்க உருவாக்க முடியும். அதாவது அதே உணர்வுகளை உங்க நிஜ உலகத்துல கொண்டு வர சரியான நேரத்தை, சரியான இடத்த நீங்க ஈர்க்க முடியும். அதுதான் லக்குன்னு சொல்லப்படுது. சரியான இடத்துல சரியான நேரத்துல சரியான முடிவுகளை உங்களால எடுக்க முடிஞ்சா அபரிமிதமான மனநிலை உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இந்த அபரிமிதம், அதாவது அபண்டன்ஸ், நீங்க எதுல வேணா உணர முடியும். உங்க செல்வ நிலை, உங்க ஆரோக்கியம், நல்ல உறவுகள், வெற்றிகரமான தொழில், நல்ல வேலைன்னு எல்லாத்துலயும் நீங்க அபண்டன்ஸை புகுத்த முடியும். எதுன்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்க மட்டுமே. இது மட்டும் என்னோட 20 வயசுல தெரிஞ்சிருந்தா இல்ல 30 வயசுல இருக்கப்போ தெரிஞ்சிருந்தா என்னோட வாழ்க்கையே மாத்திருக்க முடியுமே. நீங்க எந்த வயசை சேர்ந்த ஒருத்தரா வேணா இருக்கலாம். இந்த குவாண்டம் தத்துவத்தை பயன்படுத்தி உங்க உடல்நிலையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். 40 இல்ல 50 வயசுல இருக்க ஒருத்தரா நீங்க இன்னும் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. சாதிக்க வேண்டியதும் நிறையவே இருக்கு. லேட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நல்ல வேலை இப்ப இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க உடல்நிலைய சரியா வச்சுக்க பயன்படுத்துறது மூலமா நீங்க உங்க 20 வயசுல செஞ்சிருக்க வேண்டிய விஷயங்களை இப்ப முயற்சி செஞ்சு பார்க்கலாம். வயதுங்கிறது ஒரு தடையே இல்ல. நீங்க விரும்புற அதிக அளவு எனர்ஜியை கொண்ட உங்க ட்வின்னை நீங்க கற்பனை செஞ்சு அவரோட உணர்வுகளோட அதிர்வுகளை உங்களுக்குள்ள கொண்டு வரப்போ உங்க உடல்நிலை கூட உங்களுக்கு முழுசா ஒத்துழைப்பு கொடுக்கும். 60-70 வயசுல கூட ரன்னிங்ல, வெயிட் லிஃப்டிங்ல ஒருத்தரால சாம்பியனா இருக்க முடியுதுன்னா அதுக்கு இதுதான் காரணம். அவங்களோட இளமை காலத்துக்கு அவங்களால மனசுலயே டிராவல் பண்ணி போக முடியுது. ஒரு நல்ல உறவு முறை உங்களுக்கு தேவையா? நீங்க கூட இதை பயிற்சி பண்ணலாம். ஒரு நல்ல உறவு அப்படின்னா என்ன? 2 பேருக்கும் இடையில ஒரே மாதிரியான உணர்வு இருக்கப்போ ஒரு நல்ல உறவு ஒண்ணு ஏற்படும். உங்க ஃப்ரெண்டு இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது உங்க கூட ஒரு நல்ல உறவுல இருக்காங்கன்னா அவங்க கூட நீங்க எதை வேணா பகிர்ந்துக்க முடியும் தானே அர்த்தம். 2 பேருக்கும் இடையில ஒரே மாதிரியான சிந்தனை இருக்கப்போ அது ஒரு நல்ல உறவா இருக்க முடியும். ஒருத்தரோட தேவைய இன்னொருத்தர் சரியா புரிஞ்சுக்க முடிஞ்சா அந்த உறவு ரொம்ப நாள் நீடிக்கும். எப்போ ஒருத்தரோட உணர்வுகளை, தேவைகளை இன்னொருத்தர் சரியா பூர்த்தி செய்ய முடியலையோ அப்ப அங்க பிரச்சனைகள் உருவாகும். நீங்க ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ண விரும்புனா அவங்க தேவைகள் என்னன்னு யோசிங்க. அவங்க உங்ககிட்ட என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி உங்க சைட்ல இருந்தும் யோசிங்க. உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு, அவங்களால அதை பூர்த்தி செய்ய முடியுதா, இல்லனா ஏன்? இந்த மாதிரி யோசிச்சு உங்க 2 பேரோட உண்மையான தேவைகள் என்னவா இருக்கும்னு தெளிவா முடிவெடுங்க. முதல்ல ஆல்பா நிலையில 2 பேருமே உங்க தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி யோசிங்க. நீங்களும் உங்க நண்பரும் அதனால எவ்வளவு சந்தோஷமா உணர்வீங்கன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அப்புறம் நீங்க தெளிவான பீட்டா நிலையில இருக்கப்போ அதை சொல்லவும் முயற்சி பண்ணுங்க. இது ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்புக்கு வழிவகுக்கும். உங்க நியாயமான தேவைகள் என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கும். இதே முறைய நீங்க உங்க மொத்த குடும்பத்துக்கும் பயன்படுத்தலாம். ஒரு பெரிய ஃபேமிலி ட்ரீய மனசுல வச்சுக்கோங்க. அதுல நீங்க உங்க எல்லா குடும்ப உறவுகளையும் கொண்டு வாங்க. அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணா, தாத்தா, பாட்டின்னு உங்களுக்கான குடும்ப உறுப்பினர்களை நீங்களே தேர்ந்தெடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான தேவைகள் இருக்கும்னு யோசிங்க. அதை உங்களால சரியா கொடுக்க முடிஞ்சா அவங்க எப்படி ஹாப்பியா இருப்பாங்கன்னு கற்பனை பண்ணுங்க. அதே மாதிரியான உணர்வு நிலைய உங்க நிஜ உலகத்துல கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. உங்க எண்ணத்துல இருக்க அதிர்வுகளை உங்க பழக்கத்துக்கு கொண்டு வர முடியும். அதை வச்சு நீங்க எந்த நிலைய வேணா மாத்தி அமைக்க முடியும். உங்க வாழ்க்கை நிலை ரொம்ப சீக்கிரமா மாறணும்னா உங்க நடவடிக்கைகள் அதே அளவு சீக்கிரம் மாறணும். அப்பதான் உங்க சூழல் மாறும். உங்களுக்கான புது வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சின்ன வண்டு ஒரு ரூம்ல இருக்க ஜன்னல் வழியா உள்ள வந்துருச்சு. அது இன்னொரு மூடி இருக்க ஜன்னல் கிட்ட போய் அங்கே பறந்து பறந்து வழியை தேடிட்டு இருக்கு. எவ்வளவோ முட்டி மோதி பார்த்தாலும் அந்த மூடின ஜன்னல் திறக்கவே இல்ல. வழி தெரியாம அதே இடத்துல இன்னும் வேகமா பறந்துட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் பறந்து அதோட ரெக்கைகள் விழுந்து அது செத்து போகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அது பறக்கிறத நிறுத்தல. அந்த பூச்சிக்கு தெரியாத ஒரு ஈஸியான வழி இருக்கு. 180 டிகிரி திரும்பி பறந்து உள்ள வந்தா அந்த ஜன்னல் இன்னும் திறந்துதான் இருக்கு. ஈஸியா வெளியே போயிடலாம். இதுதான் நம்ம நிலைமையும். பல வருஷமா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழியில நீங்களும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா உங்க வாழ்க்கையும் மாறல, உங்க போராட்டமும் நிக்கல. உங்களுக்கு தெரியாத பல வழிகள் இந்த பிரபஞ்சத்துல இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு முயற்சி தான் இந்த குவாண்டம் ஜம்ப். பல உலகங்கள் இருக்கு. அது எல்லாத்துலயும் நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க உங்களை போல இருக்க ஒருத்தரை நீங்க உணர்ந்து பாக்குறது மூலமா பல வழிகளை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆத்த கடக்கணும்னா அதை எதிர்த்து நீங்க நீச்சல் அடிக்க தேவையில்ல. அந்த ஆறோட போக்கிலே போய் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்க கரையேற முடியும். இந்த குவாண்டம் லீப் மூலமா நீங்க எந்த விதமான கடின முயற்சியும் எடுக்க வேண்டாம்.
உங்களுக்கு எது தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நிலையை அடைஞ்சுதான் நீங்க உணரும் போது உங்க நிஜ வாழ்க்கையில அது ரொம்ப சுலபமா வெளிப்படும். இதுல நீங்க ஏதோ ஒரு 10-20% முன்னேற்றங்களை இலக்கா வச்சுக்காதீங்க. அதெல்லாமே ஒரு வளர்ச்சி நிலையில இருக்க வேற வேற படிநிலைகள் தான். உங்க முழு கவனம் 100% இல்ல 200% தான் இருக்கணும். அப்போதான் நீங்க ஒரு பெரிய வெற்றிய இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு உச்ச நிலையை அடைய முடியும். உங்க ஆசைகளும் கனவுகளும் நீங்க எடுக்க வேண்டிய ரிஸ்க்கும் அதிகமாவே இருக்கணும். அப்போதான் நீங்க தொட்டு பார்க்க முடியாத உயரத்தை நீங்க அடையலாம். இந்த முயற்சியில உங்களுக்கு ப்ரூஃப் எதுவும் இருக்காது. நீங்க உங்க பயத்தையும் பழைய நம்பிக்கையும் விடாம வச்சிருந்தா இதை நீங்க பயிற்சி பண்ணவே முடியாது. ஆனா கண்டிப்பா நீங்க பெரிய வெற்றி அடைய போறீங்கன்னு நம்பி இந்த முறையை பயன்படுத்தினா நிச்சயம் அதுல ஒரு மாற்றத்தை உணர்வீங்க. உங்களுக்கு சந்தேகம் வந்தா உங்க திறமையோட அளவு இவ்வளவுதான் இருக்க முடியுமான்னு சந்தேகப்படுங்க. குவாண்டம் லீப்போட அடிப்படை விளக்கமே இதுவரைக்கும் தெரியாத பார்க்காத ஒரு நிலைய நீங்க தெரிஞ்சுக்கிற ஒரு முயற்சி. இதுக்கு உங்களுக்கு எந்த விதமான வழிகாட்டுதலும் இருக்காது. நீங்களே உங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போகணும். உங்க தேவைகளை நிறைவேற்ற என்ன செய்யணும்னு நீங்களே முடிவு செய்ய தெரியிற ஒரு நபரா மாறணும். இந்த முறைய நீங்க பயிற்சி செய்யணும்னா நீங்க உங்க பழைய நம்பிக்கையை முதல்ல கைவிடணும். உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க வெளியே வர தயாரா இருக்கணும். எந்த புது முயற்சிக்கும் உங்களை தயார்படுத்திக்கணும். நீங்க செய்யற செயல்கள் உங்களுக்கு புது உணர்வை கொடுக்குதா? அப்ப நீங்க சரியான பாதையில் தான் போறீங்க. எப்போ ஒரு சேஃபான தெரிஞ்ச வாழ்க்கை முறை உங்களை பயப்படவே வைக்காது. ஒரு பெரிய ரிஸ்க் இல்ல அதிக அளவு மாற்றம் வரப்போ நீங்க ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் இருப்பீங்க. ஆனா அந்த அதிக ரிஸ்க் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னா அதை நீங்க ஏத்துக்க தான் வேணும். இவர் ரொம்ப கிஃப்டடுப்பா, அவரோட வாழ்க்கையே ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கு பாரு. இப்படி நீங்க வியந்து பாக்குற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு ஆளா இருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்ஸ அவங்களே தான் உருவாக்கி இருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி ஒரு கிஃப்டடான வாழ்க்கைய வாழலாம். உங்க விருப்பங்களை வாழ்க்கை முறைய நீங்களே உருவாக்க முடியும். அதுக்கு தேவையான எல்லா சக்தியும் உறுதியும் உங்ககிட்ட இருக்கு. ஒரு செடியில இருக்க ஒரு சின்ன புழு அதோட கூட்டை விட்டு வெளியே வந்தாதான் ஒரு அழகான பட்டாம்பூச்சியா பெரிய ரெக்கைகளை விரிச்சு பறக்க முடியும். அதே மாதிரி நீங்களும் ஒரு பட்டாம்பூச்சியா உங்க ரெக்கைகளை பறக்க விடுங்க. உங்க கூட்டுல இருந்து மொத்தமா வெளியே வாங்க. உங்க மனசுல இருக்க ஒரு பெரிய ஆசை, கனவு, இது எல்லாத்துக்குமே உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலான விளக்கம் இருக்கும். அதை யாருக்கும் நீங்க புரிய வைக்க வேண்டாம். உங்க மனசுக்கு அதோட ஆழத்தை புரிய வைங்க. உங்க மனசு சொல்றத உங்க உடம்பு கேட்கணும். உங்க முழு உணர்வுகளும் உங்க ஆசைகள் மேல இருந்தா இங்க எந்த நிலையும் அடைய முடியும். இது ஒரு அறிவியல் இல்ல, முழு ஆன்மீக முறையும் இல்ல. உங்க நம்பிக்கைக்கும் ஆசைக்கும் இடையில இருக்க ஒரு உண்மையான உணர்வு. அதை சரியா வெளிப்படுத்தி உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை பாருங்க. குவாண்டம் ஜம்புக்கு தயாராகுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.